கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. அச்சோ. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எசக்கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பார்க்குறியா, VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக பேசி கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்விதா ராஜு. ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், தேங்க்யூ. இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வணன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாரும் மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கெங்க இருக்கு? இதோ நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேறு பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை. வேறு வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி எல்லாருக்கும். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் நடிகர்களை சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. எல்லாம் சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்குறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாரோடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம MS பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப
அனுபவபூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான் அதன் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமசிவன் பாத்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. அச்சோ, நம்ம வேறு மானசீக குருவாச்ச கமல் சார் என்ன அது பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டரை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளாக யோசிச்சா, சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன். எஸ்கே கார்கன் சாருடைய. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார், சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கலைப்பிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம எஸ்ஐ கார்கன் அவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி.